கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளையில கூட கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத படம் லூக்கா 9வது அதிகாரம் 55வது வசனம். லூக்கா 9வது அதிகாரம் 55வது வசனம். வசனம் சொல்லுது, அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார். எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இது நிமித்தமா எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி செபிக்கிறோம். எங்களோட இடைப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சொல்லுங்க, ஆமேன், ஆமேன். சரி, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இயேசு அவர்களை திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார். ஆண்டவர் கூட இருந்த சீசர்கள் தான். ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் தெரியும், அடையாளங்கள் தெரியும், கர்த்தர் வசனத்தை போதிச்சிருக்கிறார். ஆண்டவரை பத்தி தெரியவும், ஆண்டவரோடு கூட இருந்த சீசர்கள், இந்த சீசர்கள் எதுக்கு அப்படின்னா பிரசங்கம் பண்ணவும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்படவும் சீசர்களை தெரிஞ்சு கொண்டார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன். அப்படிப்பட்ட சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீசர்கள் ஆண்டவர்கிட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் கூட இருந்து பார்த்தவங்க, வசனத்தை கேட்டவருங்க. அப்படி இருந்தும் இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, இன்ன ஆவி உள்ளவர்கள் நீங்கள். சொல்லுங்க, என்ன ஆவி சொன்னாரு? இன்ன ஆவி உள்ளவர்கள் நீங்கள் என்று அதட்டினார். சரிங்களா? அப்போ ஆண்டவர் சீசர்களை பத்தி சில வசனம் சொல்லுது. லூக்கா 9வது அதிகாரம் 12வது வசனம். அதுக்கு முன்னாடி லூக்கா 9வது அதிகாரம் 53, 54 சொல்லுது, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். ஒரு ஆண்டவர் போறாரு, எருசலேம் பட்டணத்தார் என்ன பண்ணல? அவரை ஏற்றுக்கொள்ளல. அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது அவருடைய சீசர்கள் யாக்கோபும் யோவானும் அதை கண்ட போது கோபம் வந்துருச்சு. ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்னி இறக்குனது போல எங்களுக்கு நீங்க கட்டளை கொடுங்க, நாங்க என்ன பண்றோம்? வானத்திலிருந்து அக்னியை இறக்கி இந்த ஊரவர்கள் என்ன 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 பண்றேன், அழிச்சு போடுற ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் திரும்பி பார்த்து, என்ன ஆவி உள்ளவர்கள் நீங்கள். அதாவது நம்மளை யாராவது ஏற்றுக்கொள்ளல, நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், கனப்படுத்தல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வீட்டுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறது. அப்ப ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, கனம்ங்கிறது நம்மளா விரும்பக்கூடாது, கர்த்தரா கொடுக்கிற கனம். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உள்ள போகும்போது அந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது யோவானும் யாக்கோபும் வானத்திலிருந்து அக்னி இறக்கி என்ன பண்ணலாம்? அழிச்சரலாம் ஆண்டவரை. அப்பதான் ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், என்ன ஆவி உள்ளவர்கள் நீங்கள். சரிங்களா? அப்ப நமக்கு ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு சர்ச்சுக்கு போறோம், ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, நம்மள கனப்படுத்தல அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? உடனே என்ன பண்ணிடுவோம்? கோபப்பட்டுருவோம். அப்படித்தானே? ஒரு இடத்துக்கு போறோம், மதிக்கல, கனப்படுத்தல, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கல, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேன், அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், அந்த ஊருக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறோமா இல்லையா? அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, கனப்படுத்தலைன்னா பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நம்ம என்ன பண்ணக்கூடாது? உடனே என்ன பண்ணக்கூடாது? என்னை மதிக்கல, அப்படிதான் நம்ம பேசுவோம். சீசர்கள் அப்படிதான் பேசினாங்க. ஆண்டவரே, இந்த ஊருக்காரர் நம்ம என்ன பண்ணல, ஏத்துக்கவே மாட்டேங்கிற ஆண்டவரே, எனக்கு கோபம் வந்துருச்சு, நான் என்ன பண்றேன்? வானத்துல இருந்து அக்னி இறங்க எனக்கு கட்டளை கொடுங்க ஆண்டவரே. அவர் ஒரு குருவானவர்கிட்ட பேசுறங்கிற ஒரு உணர்வு இல்ல, அவரை நம்மளை வழி நடத்தினாருங்கிற ஒரு உணர்வு இல்லாம என்ன பேசுறாங்க? அவர்கிட்டயே எனக்கு கட்டளை கொடுங்க, நான் என்ன பண்றேன்? அவ்வளவு கோபம். நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர்னு கும்பிடுறோம், உடனே என்ன பண்றது? யாராவது நம்மளை மதிக்கல, சர்ச்சுக்குள்ள போனா கையெடுக்கல, ஒரு குடும்பத்துக்குள்ள போய் கையெடுக்கல அப்படின்னு கோபம் வந்துருது. வருதா வரலையா? எல்லாத்துக்கும் கோபம் வருது. ஆமென் சொல்லுங்க. கோபம் வருது. அப்படி இருந்தால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அமைதியாயிரு. சொல்லுங்க, என்னவாரு? அமைதியாயிரு. அப்ப சீசர்கள் அப்படிதான் இருந்தாங்க. சீசர்களை பத்தி சில வசனம் சொல்லுது பாருங்களேன். லூக்கா 9:12 சொல்லுது, பெத்சாயிதா பட்டணத்துக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த வனாந்தரமான சூழல்ல லூக்கா 9:12 சொல்லுது, பெத்சாயிதா பட்டணத்தாரு வனாந்தரமான சூழல் மேல் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்க போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்பொழுது கூட இருந்த சீசர்கள் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவரே, இரவாகுது, நைட் நேரம் ஆகுது, இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு இல்ல, நம்ம என்ன பண்ணலாம்? ஊருக்குள்ள போறதுக்கு ரொம்ப தூரம், சாப்பாடு இல்ல, அதனால வெளிச்சமா இருக்கிற பொழுது மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? அனுப்பிச்சு விட்டுறலாம் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் அங்க பெத்சாயிதா பட்டணத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு.
ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சீசர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? போஜனத்தின் மேல அக்கறையா இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தை இல்லையா? எசேக்கியேல் 3வது அதிகாரத்துல வசனம் சொல்லுது. 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, இந்த சுருளை புசி, இது தேனிலும் மதுரமாய் தித்திப்பாய் இருக்கும், இது வயிறுகள் குடல்கள் எல்லாம் நிரப்பப்படும் சொல்லி இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது அந்த சீசர்கள் சொல்றாங்க, 12 பேர் ஆண்டவர் இடத்துல வந்து, ஆண்டவரே இந்த இடம் என்னவா இருக்குது? வனாந்தரமா இருக்குது, சாப்பாட்டுக்கு நைட்டு கிடைக்காது, அதனால பகலா இருக்கும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னாவி உள்ளவர்கள் நீங்கள். நான் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். உன்னோட கவலையில எது மேல இருக்குது? சாப்பாட்டு மேல இருக்குது. என்ன ஆவி உள்ளவர்கள் நீங்கள்ங்கிறார். இன்னொரு வசனம் கூட சொல்லுது. 9வது அதிகாரம் 32, 33ல சொல்லுது, அவர்கள் உணர்வற்று போன ஒரு ஆவியா இருந்தாங்களாமா. எப்படி உணர்வற்ற ஆவியா இருந்தார்கள்? இயேசு மறுரூபத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க. யாருகிட்ட? மோசே, எலியா, இயேசு 3 பேரு நின்னு மலையில நின்னு பிரசங்க ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். மறுரூபத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேரு நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க. அப்ப பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரத்தை போட்டு இங்கேயே கூடாரம் போட்டுக்கலாம் அப்படின்னு. அவன் பேசுறது இன்னதென்று அறியாமல் உணர்வற்று போய் பேசுறான். நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம பேசுறோம், உணர்வுள்ள ஆவியா இருக்குது நமக்குள்ள, உணர்வற்று போய் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 2வது காரியம் அதுலயே சொல்லுது, விசுவாசமற்ற ஆவி. பிசாசு பிடித்த ஒரு பையனை கூட்டிட்டு வரான். எனக்கு ஒரே பையன் தான் இருக்கிறான், எனக்கு ஒரே பையன் இருக்கிறான், அந்த பையனை காப்பாத்துங்க, இவன் பிசாசுனால என்ன பண்றான்? பிசாசு ஆவி பிடித்து அலறுகிறான் அப்படின்னு சீசர்கள் இடத்துல கொண்டு வரும் பொழுது சீசர்களால் அந்த பிசாசை துரத்தக்கூடாமல் போயிற்று. அப்படி இருக்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, விசுவாசமற்ற மாறுபாடான சந்ததியே என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? சீசர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசமற்ற மாறுபாடான எங்கூட தாப்பா இருக்கிற இன்னைக்கு, உனக்குள்ள விசுவாசமே இல்லையாப்பா. நம்மளும் சர்ச்சுக்கு போறோம், ஊழியக்காரங்க சொல்றாங்க, அநேக இடத்துக்கு பிரேயருக்கு போறோம், எல்லாம் சொல்றாங்க, நம்ம அந்த வசனத்தை கேட்கிறோம், ஆனா நம்ம வாழ்க்கையில என்னவா இல்ல? விசுவாசமற்று போய் தான் இருக்கிறோம். விசுவாசமற்ற என்னது? அதை கேட்கத்தான் தோணுதே ஒழிஞ்சு அதன் பிரகாரமாக நம்ம வாழ்க்கைய நடைமுறைப்படுத்த முடியல. அதான் ஆண்டவர் சொல்றார், விசுவாசமற்று போன ஆவியே. சீசர்களை பார்த்து சொல்றாரு. இன்னொரு வசனத்துல கூட சொல்றாரு பாருங்களேன். 9வது அதிகாரம் 46வது வசனத்துல சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் இயேசு மனுஷர் கையில் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்க போகிறார் என்றார். ஆண்டவர் சொல்லும் பொழுது சீசர்கள் சொல்றாங்க, பின்பு தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்கிற வாக்குவாதம் உண்டாயிற்று. அதாவது என்னன்னா, ஆண்டவர் இப்ப புடிச்சிட்டு போறாங்கன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இவங்க சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் அந்த தலைமைத்துவம் யாரு வருவா? தலைமைக்கு யாரு வருவா அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்ற, இன்ன ஆவி உள்ளவனப்பா நீங்க, இன்ன ஆவி உள்ளவர்கள் நீங்கள். சரி, கர்த்தர் தம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? தாழ்மையை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறாரு? தாழ்மையை எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ கர்த்தர் விரும்புகிறது தாழ்மை. சரி, நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் என்ன? ஆவி நமக்குள்ள இருக்கணும், எந்த ஆவி இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ற. இன்ன ஆவி உள்ளவர்கள் சொன்னார் இல்லையா? நமக்குள்ள என்ன ஆவி இருக்க கூடாது, இந்த ஒரே காரியத்தை காமிச்சு 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம், இருக்கக்கூடாத ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. சரிங்களா? என்ன ஆவி அப்படின்னு கேட்டா, எஸ்தர் 3வது அதிகாரம் திருப்புங்க. எஸ்தர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுது, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரோ அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தம்மிடத்தில் சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாகியனாகிய ஆமானை ராஜா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனை ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். இப்ப ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம், இருக்கக்கூடாத ஒரு ஆவி என்ன அப்படின்னா, மேன்மைப்படுத்துகிற ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி? மேன்மைப்படுத்துகிற ஆவி நம்ம வாழ்க்கையில
இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்குள்ள மேன்மை வந்துருச்சுன்னா என்ன காரியம் நடக்கும்? இதத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இன்னைக்கு பேச விரும்புகிற காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேச விரும்புகிற காரியம், இந்த ஒரு காரியம் மேன்மை உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன காரியம் எல்லாம் உள்ள அடுத்தடுத்து வரப்போகுதுங்கிறத நான் காமிச்சு தரேன். ஆமென் சொல்லுங்க. சரி, அப்ப பாருங்க. அப்ப ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜா அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தினார். அப்ப ஆமான் என்னும் ஆகாக். அப்ப அந்த ஆகாக்னா யாரு? ஆகாக்னா யார் அப்படின்னா யோசுவா 7வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுது. அப்ப ஆகாக் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல் புத்திரரில் சாபத்தீடானதை, அதாவது இஸ்ரவேல் புத்திரன் ஒருத்தன், சரிங்களா? அவன் என்ன அப்படின்னு, ஆகாக் யார் அப்படின்னு கேட்டா, அவன் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டவன், துரோகம் பண்ணினவன். சரிங்களா? கேக்குதா இல்லையா? ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். அப்ப பாருங்க, ஆகான் இஸ்ரவேல் புத்திரரில் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான், அவன் துரோகம் பண்ணினான், கர்மேக்கு பிறந்தவன். ஆகான் சாபத்தீடானதை சிலதை எடுத்துக்கொண்டான், கர்த்தருடைய கோபம் வந்தது. அப்ப ஆண்டவருடைய கோபம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆகாகியாக ஆமான். ஆகாக் யார் அப்படின்னா, அவன் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலுக்கே கர்த்தருடைய கோபத்தை கொண்டு வந்தவன் யார் அப்படின்னா ஆகாக். அதாவது ஆமானுடைய வம்சத்தில் வந்த ஆகாக். ஆகாக் யாரு அப்படின்னா அவன் தான் ஆகான். சரிங்களா? ஆகான். ஆகான் யார் அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறவன். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறவன். சரிங்களா? ஆமான அந்த இடத்துல மேன்மைப்படுத்தினாரு. ஆமான் என்னும் ஆகாகியன். ஆகாகி யார் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதான ஒரு கூட்டம். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிற கூட்டம். உலக பொருளின் மேல் ஆசையுள்ளவன். சொல்லுங்க, உலக பொருளின் மேல் ஆசையுள்ளவன். 3வது சபிக்கப்பட்டவன். 4வது கோபமூட்டுகிறவன். 5வது அழிக்கப்பட்டவன். சரிங்களா? ஆகாக். அப்ப ஆகான் யார் அப்படின்னு கேட்டா, அவன் கர்த்தருடைய வார்த்தை மீறுகிற கூட்டம், உலக பொருளின் மேல் ஆசையுள்ளவன், சபிக்கப்பட்டவன், கோபமூட்டுகிறவன், அழிக்கப்பட்டவன். யாருன்னா ஆகான். அப்ப இந்த ஆகானுடைய வம்சத்துல வந்தது யாருங்க? ஆகான். சொல்லுங்க, ஆமான். ஆகானுடைய வம்சத்துல வந்தவன் யாரு? ஆமான். சரி, இப்போ நம்ம ஆண்டவர் விரும்புகிற காரியம். சரி, ஆமான் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆகான். சரிங்களா? சரி, ஆமானுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன மேன்மை வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்குள்ள விரும்புகிற காரியம், என்ன வந்தாலும் தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? தாழ்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆனா இந்த ஆகானுக்குள்ள மேன்மை வந்துருச்சு. மேன்மை ஒரு மனுஷனுக்குள்ள வருது அப்படின்னு கேட்டா, அடுத்த நிமிஷம் அவனுக்குள்ள வர்ற ஒரு ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னா, எஸ்தர் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுது, ஆமான் முர்தேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனாள். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மேன்மை வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் என்னை கனப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். சரிங்களா? ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மேன்மை வந்துருச்சு அப்படின்னா எல்லாராலும் என்ன பண்ணணும்? நானு கனப்படுத்தணும். இப்ப மேன்மைன்னு என்னது? நான் தான் இந்த வீட்டுக்கு பெரிய ஆளு, நான் தான் இந்த சர்ச்சுக்கு பெரிய ஆளு அப்படிங்கும் போது நீங்க எல்லாரும் என்னை பார்த்து என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும், மரியாதை கொடுக்கணும். அப்ப மரியாதை கொடுக்கல எனக்கு என்ன வரும் தெரியுங்களா? அதுதான், ஒரு மனுஷனுக்குள்ள மேன்மை வந்துருச்சு அப்படின்னா அந்த மேன்மைக்கு பின்னாடி என்னென்ன வருது, இந்த காரியம் தான் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்ற, இன்னாவி உள்ளவர்கள் நீங்கள். ஒரு மனுஷனுக்கு கனம் வருது, மேன்மை வருது, பாராட்டுதல் வருது அப்படிங்கும் போது அவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் வருகிற காரியம் என்ன அப்படின்னா, எல்லாரும் என்னை கனப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வரும். சரிங்களா? மேன்மை வந்துருச்சுன்னா அவனுக்குள்ள என்ன வரும்? எல்லாராலும் நானு கனப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்ப பாருங்க, அந்த கனம், ஆமான் முர்தேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். மூர்க்கம் என்னது? கோபம். கோபம் வந்துருச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்கு மேன்மை வந்துருச்சு. ராஜா எல்லாரையும் காட்டிலும் அவனை மேன்மையா வச்சிருக்கிறாரு. அவனை மேன்மையா இருக்கும் பொழுது அவனை என்ன பண்ணணும்? எல்லாரும் கனப்படுத்தணும், நமஸ்கரிக்கணும். அப்ப இந்த மொர்தேகாய், அந்த ராஜாவினுடைய அரண்மனை காவலாளி மொர்தேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனால். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மேன்மை வந்துருச்சு அப்படின்னா அந்த மேன்மை எல்லாராலும் நானு கனப்படுத்தப்படணும்னு ஒரு எண்ணம் வரும். அந்த கனம் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது கோபம் வரும். சொல்லுங்க, என்ன வரும்? கோபம் வரும். சத்தமா சொல்லுங்க, என்ன வரும்? கோபம் வரும். அப்ப அந்த கோபம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வந்துச்சு? கோபம் வந்துருச்சு.
சரிங்களா? நாம அதே போறதான். ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம். எல்லாரும் கனம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு ஃபங்ஷனுக்கு போனா என்ன பண்ணணும்? நம்மள கனப்படுத்தணும். முன்னாடி உட்கார வைக்கணும். நான் ஒரு பெரிய ஆளு. அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். கனப்படுத்தணும்னு சொல்லுது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 12:10 சொல்லுது, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப கனம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? யாரு வந்தாலும் கனம் பண்றதுக்கு முந்திக் கொள்ளணும். நான் பெரிய ஆளு. நான் உன்னை விட சீனியரு. அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த ஈகோ ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப ஒருவர் என்ன பண்ணணும்? கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளணும். ஏன்னா, இந்த ஆமான் வந்து மொர்தெகாய் ஒரு வேலைக்காரன் என்னை என்ன பண்ணல? வணங்கவும் இல்ல, நமஸ்கரிக்கலன்னு சொல்லி அவனுக்கு கோபம் வந்துருச்சு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், நமக்குள்ள மேன்மை வந்துருச்சுன்னா, எல்லாராலும் கனப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த கனப்படுத்தல அப்படின்னு என்ன வரும்? கோபம் வரும். அப்ப அந்த கோபம், வசனம் சொல்லுது, கோபம் நிர்மூடனை கொல்லும். சரிங்களா? அப்ப வசனம் சொல்லுது, ரோமர் 12:10 சொல்லுது, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் அதத்தான் விரும்புகிறார். நம்ம என்ன பண்றோம்? கனம் பண்றதுக்கு ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளணும். அவங்க கனம் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணணும்? சின்னவங்களா இருக்கிறோம், பெரியவங்களா இருக்கிறோம். யார் வந்தாலும் என்ன பண்ணணும்? மரியாதையா பேசணும். வராங்களா? உட்கார்றதுக்கு வாங்க உட்காருங்க. அவங்களுக்கா ஒரு பொறுப்பு குடுங்க. கனம் பண்ணவும் முந்திக் கொள்ளணும். என்னை கனப்படுத்தல. என் பத்திரிக்கையில என் பேர போடல. எனக்கு இன்விடேஷன் வந்து எனக்கு வந்து நேர்ல வந்து குடுக்கல. அதனால அந்த ஃபங்ஷனுக்கு வரமாட்டேன். எத்தன குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்ப ஆண்டவர் விரும்புகிறது கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப இந்த கனம், அந்த கோபம் வந்துருச்சுன்னா என்ன நடக்குது பாருங்களேன். எபேசியர் 4:31 சொல்லுது, மூர்க்கம், எரிச்சல், துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுது. வசனம் சொல்லுது. அப்ப கனம் பண்ணுவதற்கு ஒருவருக்கு ஒருவர் முந்திட்டீங்க அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, மூர்க்கம் வருமாமா, எரிச்சல் வரும், துர்க்குணம் வரும். இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உனக்குள்ள அப்பா மேன்மை வந்துருச்சு அப்படின்னா, அடுத்த நிமிஷம் கனம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த கனம் யாரும் குடுக்கல அப்படின்னா கோபத்தை கொண்டு வரும். சொல்லுங்க, என்னத்தை கொண்டு வரும்? கோபத்தை கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் காரியம். 2வது, இந்த மேன்மை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, இவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? ஆமானுக்குள்ள மொர்தெகாய் என்னை கனம் பண்ணலைங்கிறனால என்ன வந்துச்சு? கோபம் வந்துருச்சு. அந்த கோபம் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, எஸ்தர் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுது, மொர்தெகாய் மேல் மாத்திரம் கை போடுவது அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனமாகிய யூதர்களை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினார். 2வது காரியம், அந்த கோபம் என்னத்தை கொண்டு வருது அப்படின்னா, கொலவெறிய கொண்டு வருது. சொல்லுங்க, கோபம் எதை கொண்டு வருது? ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இன்ன ஆவியுள்ளவர்கள் நீங்கள். ஆண்டவர் அதட்டினாரா? அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாத ஆவி என்னது? ஒரு மனுஷன் நம்மள வந்து இப்ப ரொம்ப தாழ்மையா இருக்கிறோம், அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் உயர்த்திட்டோம், அல்லது சபைக்குள்ளேயே எடுக்கலாமே, வரும்பொழுது பாட்டே பாட தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, மெசேஜ் பிரசங்கம் பண்ண தெரியாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த போஸ்டிங், அதாவது மெசேஜ் கொடுக்கறதுக்கு நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. ஆண்டவர் கிருபையா மெசேஜ் கொடுக்க வைக்கிறாரு, வர்ஷிப் பண்ண வைக்கிறாரு, சபையில ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னா, நமக்கு கீழே உள்ளவர்களை ஒரு அற்பமா பார்க்க கூடாது. சொல்லுங்க, எப்படி பார்க்க கூடாது? அற்பமா பார்க்க கூடாது. உனக்கு மேல நானு அப்படிங்கிற ஒரு அற்பமா, அந்த அந்த மேன்மை உனக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டா, கர்த்தர் உன்னோடு இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க, யாரு இல்ல? கர்த்தர் நம்மளோட இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் விரும்புகிறது தாழ்மையுள்ளவன் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கிருபையா உனக்கு என்ன பண்ணிருக்காரு? சபைக்குள்ள ஒரு மேன்மை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த மேன்மை வந்து அடுத்தவங்களை பார்க்கறது வந்து ஒரு அற்பமா பார்க்க கூடாது. அந்த மாதிரிதான் ஆமான் என்ன பண்ணா? மொர்தெகாய ஒரு அற்பமா பார்க்கறான். அற்பமா பார்த்தா அவன் என்னை நமஸ்கரிக்கலன்னு சொல்லி கோபம் வந்துருச்சு. அப்ப அந்த கோபம் நாளடைவுல என்னாச்சு அப்படின்னு கேட்டா, மொர்தெகாய் மேல் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் தெரிஞ்சு, மொர்தெகாயுடைய ஜனம் யூதர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாத்தையும் கொலை செய்யும்படி வகை தேடினான். 2வது, கொலை பண்ணணுங்கிற ஒரு ஆவி வந்துருச்சு. சொல்லுங்க, என்ன ஆவி வந்துச்சு? கொலை பண்ண, சத்தமா சொல்லுங்களேன், என்ன ஆவி வந்துச்சு? கொலை பண்ணணுங்கிற ஒரு ஆவி வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் விரும்புகிறது, உனக்கு கர்த்தர் மேன்மையை கொடுக்கிறாரு. இந்த மேன்மைக்கு கர்த்தர் விரும்புகிறது தாழ்மை தான் விரும்புகிறார். இந்த மேன்மை வந்துருச்சுன்னா எல்லாரும் என்னை மதிக்கணும், எல்லாரும் என்னை கனம் பண்ணணும், எல்லாரும் என்னை முன்னாடி வச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது கிடைக்கல அப்படிங்கும் பொழுது கோபம் வரும். சரிங்களா? எனக்கு கொடுக்குற கனம் கிடைக்கல. எத்தனை சபையில எத்தனை ஆத்துமாக்கள் பிரிஞ்சு போயிருக்குது. புதுசா வந்தவங்களுக்கு கனம் கொடுத்துட்டாங்க, எனக்கு கனம் கொடுக்கலன்னு சபை விட்டு எத்தனை ஆத்துமாக்கள் பின்னாடி போயிட்டு இருக்குது. ஏன் எல்லாம் ஆண்டவருக்குள்ள இருந்து எல்லாம் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, மேன்மையை விரும்புறாங்க, கனத்தை விரும்புகிறாங்க. அந்த கனம் கர்த்தர் கொடுக்கிற கனமா இருக்கணும், மனுஷர் கொடுக்கிற கனமா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க.
ஆமென். அப்ப கர்த்தர் ஃபர்ஸ்ட் விரும்புகிறது உனக்கு மேன்மை வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது கோபம் வரும். இந்த கோபம் என்னத்தை கொண்டு வருதுன்னா கொலவெறியை கொண்டு வருது. எதை கொண்டு வருது? சவுல் பாருங்க, சவுல் தாவீதை சொல்லுது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்போ இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? அதாவது என்னை காட்டிலும் தாவீது எப்படி இருக்கிறான்? எல்லாம் தாவீதை தான் வணங்குறாங்க, தாவீது தான் பெரிய ஆளா காமிக்கிறாங்க அப்படின்ட்டு இவனுக்குள்ள அந்த கொலவெறி வந்துருச்சு. யாருக்குள்ள? சவுலுக்குள்ள என்ன வந்துச்சு? கொலவெறியே வந்துச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தினார் அப்படின்னா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அந்த மேன்மை பெற்றவர்களுக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு தகுதி என்னன்னா தாழ்மை தான் இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த காலத்துல? தாழ்மை இருக்கா? சொல்லுங்க. எனக்கு கனம் இல்ல, எனக்கு வந்து அந்த இடத்துல பேர் இல்ல, புகழ் இல்ல, பத்திரிக்கையில என் பேர் போடல, நோட்டீஸ்ல முன்னாடி என் பேர் போடல, வீடு தேடி வந்து எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல. அந்த காரியம் தான் நமக்குள்ள இருக்குதே ஒழிஞ்சு, நம்மளையே ஒரு மனுஷனா மதிச்சு கூப்பிடுறாங்களே அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாத ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்வற்று போய் தான் இருந்தாங்க. அங்க எகிப்துல இருக்கும் பொழுது அடிமையா இருந்தாங்க. வனாந்தரத்துல வரும் பொழுது ஆண்டவர் மன்னாவை கொடுத்து போஷித்தார். ஆனா அவங்களுடைய தாட் என்னது? மோசே, அங்க வந்து எங்களுக்கு பிரேதக்குழி இல்லைன்னா கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சபைக்குள்ள முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் கோபம். ஆமானுக்குள்ள கோபம் வந்துச்சு. மொர்தெகாய பழி வாங்கணுங்கிற கோபம் வந்துச்சு. 2வது அந்த கோபம் என்னவா மாறுச்சு அப்படின்னா மொர்தெகாய கொலை பண்ணணும். கொலை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுச்சு? அதாவது இப்ப நமக்குள்ளே பாத்துட்டீங்கன்னா சொத்து பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள சொத்து பிரச்சனைல வரும். அப்ப சொத்து பிரச்சனை அவன் சந்ததி எனக்கு வேண்டாம். அவன் யாரோ நான் யாரோ, நீ செத்தா நான் வராத, நான் செத்தா நீ வராத சொல்றாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு கோபம். அந்த கோபம் என்ன ஆகுது? நாளடைவுல கொலவெறியை கொண்டு வருது. செகண்ட் காரியம். 3வது காரியம் சொல்லுது, எஸ்தர் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுது, ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை என்னிடத்தில் காரியக்காரர் கையில் கொடுப்பேன். ஆமான்னு சொல்றான். யாருகிட்ட? காரியக்காரர்கள் கையில பணத்தை வந்து ராஜாவின் கஜானாவில கொடுக்குறான். அப்ப 3வது காரியம், ஃபர்ஸ்ட் காரியம் ஆமானுக்குள்ள கோபம் வந்துச்சு. என்னை கனம் பண்ணல அப்படின்னு கோபம் வந்துச்சு. அந்த கோபம் என்னாச்சு? நாளடைவுல அவனுக்கு கொலவெறியா மாறுச்சு. அதாவது மொர்தெகாயை மாத்திரம் கொல்லக்கூடாது, அவனுடைய சந்ததி யூதர் எல்லாத்தையும் கொல்லணுங்கிற கொலவெறி வந்துச்சு. 3வது காரியம் வருது, பணம் இருந்தா எதையும் சாதிச்சிடலாம். சொல்லுங்க, எது இருந்தா சாதிச்சிடலாம்? பணம் இருந்தா எதையும் சாதிச்சிடலாங்கிற ஆமானுக்கு அந்த ஒரு காரியம் 3வது வந்துச்சு. அதுக்கு ஆண்டவர் சொல்றார், என்ன ஆவி உள்ளவன் நீ, இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? உனக்குள்ள யாருப்பா இருக்கிறா? பணம் இருந்தா எல்லாம் சாதிச்சிடலாம். வேலைக்கு பணத்தை கொடுத்தா சாதிச்சிடலாம். தொழிலுக்கு பணத்தை கொடுத்தா சாதிச்சிடலாம். ஒரு சீட்டு வாங்கணும், பணம் இருந்தா சாதிச்சிடலாம். இந்த பணம் இருந்தா அவருடைய ராஜ்யத்திற்கு போக முடியுமா? சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, பணம் இருந்தா எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் யாருக்குள்ள வந்துச்சு? ஆமானுக்குள்ள வந்துச்சு. பணம் இருந்தா எதையும் சாதிச்சிடலாம், கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு என்கின்ற எண்ணம் வேணும். ஆமாவா இல்லைங்களா? பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். பணம் இருந்தா எல்லாம் சாதிச்சிடலாம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல சொல்லுது. 8வது அதிகாரம் 18ல இருந்து 20 வரையும் சொல்லுது, சீமோன் ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்போஸ்தலர்கள் கையில் வைத்ததினால் அப்போஸ்தலர்கள் கைகளை, அங்க இருக்கிற நிறைய பேர் கூடி வந்திருக்கிறாங்க சரிங்களா? அப்போஸ்தலர்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, எவன் மேல் நான் கைகளை வைக்கிறோனோ எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். அப்ப அந்த சீமோன் பார்த்துட்டே இருக்கிறான் சரிங்களா? சீமோன் பாக்குறான். அப்போஸ்தலனாகிய பேதுரு எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒருத்தவங்க மேல கையில கை வைக்கும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியினால நிரம்புறான், அந்நிய பாஷை பேசுறான், அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது இவன் அதை பார்த்துட்டே இருந்து பணத்தை கொண்டு வந்து சீமோன் கிட்ட, அந்த அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்து, எனக்கும் இதே மாதிரி நானும் அவன் தலையில கை வைக்கும் பொழுது அவனும் இதே மாதிரி பண்ணணும், பரிசுத்த ஆவியில் நிரம்பணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதற்கு பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. எப்படி போக கடவுது? நாசமாய் போக கடவுது என்று சொன்னார். அப்போ 3வது காரியம், ஃபர்ஸ்ட் கோபம் உள்ள வருது. அந்த கோபம் கொலவெறியை கொண்டு வருது. அதுக்கப்புறம் அந்த கொலைக்கு தப்பிக்கணும் இல்லையா? அதனால பணத்தை குடிச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு என்ன பண்றான்? ஆமான் திட்டம் பண்றான். நம்ம சபைக்குள்ளயா இருக்கட்டும், வாழ்க்கையிலயா இருக்கட்டும், ஆமானுடைய ஆவி நமக்குள்ள போராடிட்டு இருக்குது. மாத்த வேண்டும். சொல்லுங்க ஆமேன்.
சத்தமா சொல்லுங்க ஆமென். அப்ப ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஆமானுடைய ஆவி இருக்குது. என்னது? பணம் இருந்து எல்லாம் சாதிச்சிடலாம். கொரோனால செத்து போனாங்க. பணம் நிறைய இருந்துச்சு. எத்தனை பேர்னால உயிர் காப்பாத்த முடிஞ்சது? அப்படின்னா யாருனாலும் உயிர் காப்பாத்த முடியல. அப்ப கர்த்தர் விரும்புகிறார், நீ பணம் இருந்து எல்லாம் சாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு. சீமோன் கொண்டு வந்து கொடுக்குறான். எனக்கும் இவன் மேல கை வைக்கும் பொழுது எனக்கும் பரிசுத்த ஆவியினால நானும் இவனை நிரப்பணுமே. பரிசுத்த ஆவியான வர இவனுக்குள்ள வேணுமே. எனக்கு அந்த ஆவியை கொடுங்க. அந்த வரத்தை கொடுங்கன்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது பேதுரு சொல்றார் அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்திரலாமோ என்று நினைத்தபடியினால். பணத்தை கொடுக்கவே இல்லை. அவன் நினைச்சபடினாலே சொல்றார் பேதுரு, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. சரிங்களா? அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிறது பணம் இருந்த எல்லாம் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறது தப்பு. ஆவியானவருக்கு வந்து சர்ச்சுக்குள்ள வந்து சொல்லலாம், பாஸ்டர் வந்துட்டு நல்ல ஒரு பிலீவர். இப்ப நிறைய சபைகளுக்குள்ள அப்படித்தானே நடக்குது. பணம் இருந்தா எல்லாம் சாதிச்சிடலாம். பணம் தான் பாஸ்டருக்கு வந்து மெயினா காணிக்க. நிறைய சபைகள் அப்படித்தானே இருக்குது. பணத்தை கொடுத்தா ஒரு மாதிரி பிரசங்கம், பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி பிரசங்கம். நிறைய சபைகள் அப்படிதான் நடக்குது. ஆனா ஆண்டவர் விரும்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது பலனடைந்து யூதேயா, சமேரியா எல்லா நாடுகளும் அவனுக்கு எப்படி இருப்பான்? சாட்சிகளா இருப்பார்கள்னு வசனம் இருக்குது. ஆண்டவருடைய சாட்சியை காப்பாத்திக் கொள்ளணும். அதை விட்டு போட்டு பணம் இருந்தா எல்லாம் சாதிச்சிடலாம்னு சொல்லி ஆமானுடைய ஆவி நிறைய சபைகளுக்குள்ள இருக்குது. பணம் 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 பணம். ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். பணம் இருந்தா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரரே இடம் வாங்கும் பொழுது, இந்த இடம் இருக்கட்டும், விசுவாசிகிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஃபர்ஸ்ட் இந்த இடத்த வாங்கு, அதுக்கப்புறம் விசுவாச மக்கள் வீடு வாங்கலாமான்னு பாஸ்டர்கிட்ட கேட்கிறாங்க. விசுவாச மக்கள் பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் ஒரு இடம் ஒன்று வாங்கலான்னு இருக்கிறேன் பாஸ்டர் அப்படிங்கும்போது, அந்த பாஸ்டர் எங்க கூட இருந்து சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க, இப்ப வாங்காதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டா, சர்ச்சு வாங்குறதுக்கு பணம் பத்தல. இவங்க அந்த இடத்த வாங்கிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் சர்ச்சை இடம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொந்த வீடு வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாஸ்டர் பேசுறாருன்னா, ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் சொல்லுங்க. பணம் தானே முக்கியமா பாக்குறாங்க பாஸ்டர்ஸ் கூட. ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இல்லைனாலும் பணம் நாளைக்கு கொடுக்கலாம். ஆனா கர்த்தருடைய கிருபையை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. அப்ப மூணாவது காரியம் ஆமானுடைய ஆவி. அதான் ஆண்டவர் சொல்ல, இன்ன ஆவியுடையவன் நீயே. ஆமானுடைய ஆவி இருக்கக்கூடாது. ஆமானுடைய ஆவி ஃபர்ஸ்ட் ஆவி. மேன்மை வந்துச்சு, எல்லாரும் என்னைய வணங்கணும், நமஸ்கரிக்கணும், மேன்மை பாராட்டணுங்கிற எண்ணம். அது அவனுக்கு கிடைக்கலைங்கிறதுனால கோபத்தை கொண்டு வந்துச்சு. ரெண்டாவது கொலவெறியை கொண்டு வந்துச்சு. மூணாவது காரியம் பணம் இருந்தா எல்லாம் சாதிச்சிடலான்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துச்சு. 3. 4வது காரியம், அதுலயே இன்னொரு வசனம் கூட சொல்லுது பாருங்களேன். எஸ்தர் 5வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லுது, ஆமான் பெருமையும் கசப்பு வச்சிருந்தான். நாம் என்ன பண்ண? ஆமான்னு பெருமையும் கசப்பு. ஒரு மனுஷனுக்குள்ள கசப்பு வரவே கூடாது. ஒருத்த மனுஷன் மேல கசப்பு இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த கசப்பு நமக்கு இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தின் மகிமையும் ராஜா தன்னை பெரியவனாக்கினார், தன்னை பிரபுக்கள் மேல் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தினார், எல்லாவற்றையும் ஆமான்